மல்லி சைடில் ராஜேஸ்வரி போட்ட எல்லா திட்டத்தையும் தாண்டி இப்போது மல்லி விஜய் கூட ஒன்று சேர போகிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மல்லி அவசரப்பட்டு ராஜி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க இப்போது அங்கே விஜய் விட்டு பிரிஞ்சு கோவிலில் போய் உட்காந்து பயங்கரமாக அழுகுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏன்னா மல்லி ஏற்கனவே எதிர்பார்த்த விஷயம் என்ன, எப்படியாவது விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடணும். காரணம் ராஜி சொல்லிட்டா, நாம் விஜய் விட்டு பிரிஞ்சு போனால் மட்டும்தான் விஜய் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைனா விஜய் வெண்பாவையும் பிரித்து விஜய் ஜெயிலுக்கு அனுப்புவேன், வெண்பாவை கதிரேசன்ட்ட ஒப்படைச்சிருவேன் அப்படின்னு ராஜி சொன்னதை கேட்டு நம்ம மல்லி பயந்து போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லியை பொறுத்த வரைக்கும் விஜய் வெண்பா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்காக தான் மல்லியோட கஷ்டப்படுறாங்க. ஸோ 2 பேரும் நிம்மதியும் கிடப்போகுது. அதுக்கு காரணம் நான் தான் சொன்னால் மல்லியில் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால தான் மல்லி நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு மனசார மல்லி விஜயை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க. ஆனால் விஜய் என்ன பண்ணார், வெண்பாவுக்காக நம்ம மல்லியை அடிச்சிட்டோம், மல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, மல்லி கோவப்பட்டு பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு போயிட்டான். இப்போ நாம் என்ன பண்ணுறது, மல்லி இல்லைன்னா வெண்பாவில் இருக்க முடியாது. அப்புறம் மல்லி பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நான் தான் சொல்லி வெண்பாவே என்னை வெறுத்துருவா அப்படின்னு பயந்து போன விஜய் மல்லியை தேடி போகிறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் தேடுறாங்க. ஆனால் மல்லி எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா மல்லி கோயிலில் உட்காந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. நான் என்ன பாவம் பண்ண உனக்கு, நான் அப்படி என்ன பெருசாக ஆசைப்பட்டேன் சொல்லி பார்க்கலாம். வாழ்க்கையில் எதுக்குமே நான் ஆசைப்பட்டதே இல்லை. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் அது கிடைக்காதுன்னு தெரியும். முதல் முறை விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் ஃபஸ்ட்டில் கிடைக்கல. ஆனால் இப்போது விஜய் என் கூடயே வந்துட்டார், என் கூட தான் இருக்கார். இனி வாழ்க்கையில் எனக்கு எந்த கஷ்டமும் இருக்க போகிறதில்ல, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் கனவு கண்டேன். அதையும் கெடுத்துட்டேன். வாழ்க்கையில் நான் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீ எனக்கு ஒன்றொன்றையும் பண்ணிகிட்ருக்க. இனிமேல் நான் வாழ்க்கையில் எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியுமோ அவளை கஷ்டப்படுத்துகிற, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை கஷ்டப்பட்டு சாகடிக்கிறதுக்கு என்னை ஒரே தெரியாக சாகடிச்சிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே மல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட முறையிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மல்லி அங்கேருந்து கிளம்பி வரும்போது நம்ம அரவிந்தை பார்க்குறாங்க. அரவிந்த் பார்த்துட்டு மல்லி நிலுங்க மல்லி, இன்றைக்கி உங்களுக்கு ஆனிவர்சரி, முதல் ஆனிவர்சரி, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு நம்ம அரவிந்த் மல்லிக்கு விஷ் பண்ணுறாரு. ஆனால் மல்லிக்கு நிலமையில் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. என்ன மல்லி, விஜய் சார் உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டாரா அப்படின்னு அரவிந்த் கேட்க, மல்லி ஒன்று என்ன கிஃப்ட் அரவிந்த் சொல்கிறீங்க, புரியல எனக்கு. என்ன மல்லி புரியாத மாதிரி சொல்கிறீங்க, எனக்கு எல்லாம் தெரியும். விஜய் சார் நேற்று என்கிட்ட தான் செயினை கொடுத்து அந்த செயினில் ஃபோட்டோலாம் வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணார், எனக்கு தெரியாது நினச்சிங்களா அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று என்ன சொல்கிறீங்க, எந்த செயினை பற்றி பேசுகிறீங்க நீங்கள்? என்ன மல்லி, விஜய் சார் ஒரு செயின் வச்சுருப்பாரு, அதில் கூட அந்த ராக்கெட்டில் வெண்பா ஃபோட்டோவும் விஜய் ஃபோட்டோவும் இருக்குமே. ஆமாம், அதை நானும் பார்த்துருக்கேன். அந்த ராக்கெட்டில் ஒரு பக்கம் விஜய் ஃபோட்டோ இருக்கும், இன்னொரு பக்கம் வெண்பா ஃபோட்டோ இருக்கும், அதானே சொல்கிறீங்க? ஆமாம் மல்லி, ஆனால் இந்த முறை அந்த ராக்கெட்டை கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிட்டாரு. புரியல விஜய் அரவிந்த் எனக்கு. ஐயோ மல்லி, இந்த முறை அந்த ராக்கெட்டில் ஒரு பக்கம் விஜய் வெண்பா, இன்னொரு பக்கம் நீங்கள், ஸோ 3 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி அவர் அந்த ராக்கெட்டை செட் பண்ணிட்டாரு. இனிமேல் மல்லி தான் என்னுடைய ஒட்டுமொத்தது எல்லாமே. ஸோ நானும் மல்லி வெண்பா 3 பேரும் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி விஜய் சார் மனசார முடிவு பண்ணி அந்த ராக்கெட்டில் அதுக்கான அடையாளமாக உங்கள் 3 பேர் ஃபோட்டோவையும் ஒன்றா போட்டு வச்சுருக்காரு மல்லி, அதை வந்துட்டு காட்டியிருப்பாரு அப்படின்னு சொல்லவும் மல்லி மனசார அப்படியே செமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் வெளிக்காட்டிக்கல. அப்படிங்களா அரவிந்த், சரிங்க அரவிந்த், நான் கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரவிந்த் அவாய்ட் பண்ணிவிட்டு மல்லி கிளம்பிடுறாங்க. அரவிந்த் ஒன்று என்ன இது, இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஆனால் மல்லி மூஞ்சில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லையே, என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்த் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய் சார் என்னாச்சு, அந்த ராக்கெட்டை மல்லி மட்டும் இன்னும் காட்டலையா நீங்கள் அப்படின்னு சொல்ல, இல்லை அரவிந்த், அதுக்குள்ளே கொஞ்சம் சின்ன பிரச்சனையாகிடுச்சு. அதான் என்ன சாச்சு, என்ன பிரச்சனையா, என்ன சொல்கிறீங்க, ஏன் யாரால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் சார் நடந்ததுன்னு சொல்கிறார் அரவிந்த்கிட்ட. அதனால் கொஞ்சம் அவசரப்பட்டு டக்குன்னு அடிச்சிட்டேன் அரவிந்த், அதனால் மல்லி கோச்சிட்டு வந்துட்டா. என்ன மல்லி கோச்சிக்கிட்டாளா? மல்லி அப்படி ஆள் இல்லையே சார். அதான் அரவிந்த் எனக்கும் புரியல, நான் பண்ண தப்பு தான். ஆனால் மல்லி இப்போ கோச்சிட்டு எங்கே போனால் என்னென்னு ஒன்றுமே புரியல அரவிந்த் எனக்கு. சார் மல்லி எங்கேயும் போகல, மல்லி அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே பார்த்தாரோ அரவிந்த் அந்த அட்ரஸ் சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது சார், மல்லி அந்த கோயிலுக்கு அடிக்கடி போவாங்க, மேபி அந்த கோயிலுக்கு போய்க்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் நம்ம விஜய் ஒன்று சரி அரவிந்த் ரொம்ப நன்றி அரவிந்த் சொல்லிட்டு விஜய் வண்டி எடுத்து நேராக அந்த கோயிலுக்கு வராரு. ஆல்ரெடி மல்லி இந்த கோயிலில் உட்காந்தான் அரவிந்த் சொன்னது விஜய் இப்போது தனக்காக எந்தளவுக்கு மாறி இருக்காரு அப்படின்லாம் நினச்சி மல்லி ஃபீல் பண்ணுறாங்க.
ஆனால் என்ன பண்ண முடியும், எல்லாம் மாறினாலும் விஜய் கூட சேர்ந்து வாழ்கிற குடுப்பம் எனக்கு இல்லையே அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. கரெக்டாக விஜய் கோயிலுக்கு வந்துடுறாரு. கோயிலை தேடும்போது மல்லி கிடைக்கவே இல்லை. மல்லி இது கோயிலில் சைடில் உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்க ஒரு சில பேர்ட்டு ஃபோட்டோ காட்டி கேட்குறாங்க, யாருமே பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. விஜய் மனசுடைஞ்சு போய் அங்கேருந்து கிளம்பலான்னு வெளியே வராரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக மல்லி ஃபோன் அடிக்கிறது விஜய் கால் விழுது. விஜய் உடனே இது மல்லி ஃபோன் ஆச்சு அப்படின்னு திரும்ப கோயிலுக்குள்ள வராரு. பார்த்தா மல்லி ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க யாருன்னு. அந்த ராஜேஸ்வரி தான். மல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க, அந்த ஃபோன் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. அதுக்குள்ளே அந்த ஃபோன் சவுண்டு கேட்டு விஜய் கரெக்டாக அந்த டேர்னிங் வந்து திரும்புகிறாரு. அதை திரும்பினா மல்லி கொஞ்சம் பார்த்துருவார் விஜய். கரெக்டாக மல்லி அப்போ தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி சொல்லு ராஜேஸ்வரி என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க டக்குன்னு அப்படியே விஜய் ஸ்டக்காகி நிற்கிறாரு. இது மல்லி கோல் தான், அதுவும் ராஜேஸ்வரின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படியே மல்லியை பார்த்து விஜய் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. மல்லி ஒன்று இங்கேப்போ ராஜி, நீ சொன்ன மாதிரியே நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். விஜய் விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். இனிமேல் விஜய்க்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ சொன்ன மாதிரியே நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நீ இதுக்கப்புறம் விஜயவோ வெண்பாவையோ பழி வாங்கணும்னு எதுவுமே பண்ணிடாத. நீ சொன்ன மாதிரி நான் பிரிஞ்சு வந்துட்டேன்ல அப்படின்னு மல்லி பேசிட்டு ஃபோன் வைக்கிறாங்க. விஜய் கேட்டுறாரு. அப்போது அந்த ராஜி சொல்லி தான் மல்லி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காளா அப்படிங்கிறது விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. விஜய் வராரு. மல்லி விஜயை பார்த்ததும் டக்குன்னு ஃபோன் கட் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக இருக்காங்க. விஜய் வந்து என்ன மல்லி, என்ன காரியம் பண்ணியிருக்க? அந்த ராஜேஸ்வரி உங்ககிட்ட எதுவும் சொல்லி மிரட்டியிருக்கா, அதுக்காக நீ என்னையும் வெண்பா விட்டுட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லவும், இல்லை விஜய் நீங்கள் தப்பாக முடிச்சுட்டு பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எதுக்கு என்ன அடிச்சிங்க? என்னை அடிச்சது எனக்கு பிடிக்கலை. அது மட்டும் இல்லை, உங்கள் கூட வாழவே எனக்கு பிடிக்கலை. நீங்கள் எல்லாத்துக்கும் எனக்கு கட்டாயப்படுத்துறீங்க. உங்கள் விருப்பத்துக்கு தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது எனக்கு பிடிக்கலை, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. இல்லை மல்லி, நீ எல்லாமே நடிப்பு தாங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. திரும்ப நீ நடிக்கணும்னு நினைக்காத, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். மல்லி நீ சொல்கிறல்ல எல்லாமே இப்படி தான் சொல்லிட்டு நான் சொல்கிறேன், என் தலையில் கை வச்சு நீ பேசுறது எல்லாமே உண்மை தான். என் கூட வாழ்றது ஒன்று பிடிக்கலன்னு சத்தியம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு விஜய் சொல்லவும் மல்லி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. தெரியுது மல்லி, ஏன்னா உன்னால் பண்ண முடியாது. ஏன்னா உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன், நானும் வெண்பாவும் தான் இருக்கோம். எங்கள் 2 பேர் விட்டு பிரிய முடியல உன்னால். ஆனால் ராஜேஸ்வரி உன் மனசை கெடுத்திருக்கா, உங்ககிட்ட இதே சொல்லியிருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு நீனும் இப்படி எங்களுடைய பிரியத்துக்கு முடிவெடுத்துட்ட. ஏன் மல்லி இப்படி பண்ணுற? அப்படி நாங்கள் என்ன பண்ண உனக்கு சொல்லவும் மல்லி ஒன்று அழுகுறாங்க. அழுதுட்டு மல்லி நடந்ததையும் சொல்கிறாங்க. சொன்னவொடனே விஜய் சொல்கிறாரு, நீ லூசா மல்லி, உன்னை அந்த ராஜேஸ்வரி நல்லாவே முட்டலாக்கியிருக்கா மல்லி. ஏன்னா அந்த கேஸ்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்ச கேஸை இனிமேல் அந்த கதிரேசனால் ஒன்றுமே பண்ண முடியாது. தீர்ப்பு நம்ம பக்கம் வந்து எவ்வளோ நாளாக தெரியுமா ஆச்சு? ஒன்றுமே இல்லாத விஷயத்தை வச்சு ராஜி ஒன்று மிரட்டியிருக்கா. நீ அதை புரிஞ்சிக்காம இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முடிவெடுத்திருக்கே. ஏன் மல்லி இப்படி பண்ணுன அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்று என்ன விஜய் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் மல்லி, இனிமேல் யார் என்ன நினச்சாலும் சரி என்னையும் வெண்பாவையும் பிரிக்க முடியாது. இனி ஒன்றை மட்டும் தான் என்ன பிரிக்க முடியும்னு அந்த ராஜினா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை பிளாக்மெயில் பண்ணி என்கிட்டேருந்து பிரிக்க முயற்சி பண்ணியிருக்கா. அதை புரியாமல் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு நீயும் ரெடி ஆகிட்டிய மல்லி. ஏன் மல்லி இப்படி பண்ணுன அப்படின்னு விஜய் கேட்க, இல்லை விஜய் எனக்கு தெரியாது விஜய், நான் எங்கே உங்கள் கூட இருந்து உங்களையும் வெண்பாவை பிரிச்சிடணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் என்னால் நீங்கள் பிரியக்கூடாதுன்னு நான் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்தேன். என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி ஓடி விஜய் கட்டி பிடிச்சிப்பாங்க. அப்போ தான் விஜய் அந்த ராக்கெட் எடுத்து காட்டுவார். அதை பார்த்ததும் மல்லி, விஜய் இது உண்மையாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் மல்லி, இனிமே நீனு நான் வெண்பா 3 பேரும் ஒரே குடும்பம் தான். அதுக்கான ஆதாரம் தான் இது. இந்த கல்யாண நாளுக்கு அப்புறம் இதுக்கப்புறமாச்சும் நீ என்னை முழுசாக புரிஞ்சுக்க மல்லி. இனி உனக்கு எனக்கு இடையில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரிவு இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி என்கிட்ட வந்து சொல்லு மல்லி. அப்போ தான் ஒன்று என்னை பிரிக்க யார் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும், நாமளும் பிரியாமல் இருக்க முடியும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க பேச்சு கேட்டு நீ என்ன பிரியணுன்னு முடிவு பண்ணனா பாதிக்கப்பட போகிறது நீயும் நானும் தான் மல்லி அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்னே என்னை மன்னிச்சிருங்க விஜய், அந்த ராஜி பேச்சை கேட்டு நான் முட்டாள்தனமான காரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு மல்லி விஜயை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுகுவாங்க. விஜய் ஒன்னே சரி மல்லி அழாத மல்லி அப்படின்னு 2 பேரும் அந்த பிரிவில் தான் ஒருத்தவங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார் என்ன சொன்னாலும் சரி நாம் பிரியக்கூடாது அப்படின்னு 2 பேருமே ஒன்று சேர போகிறாங்க அந்த ராஜேஸ்வரி போட திட்டத்தாலேயே.